ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அலைட் மேத்தமெட்டிக்ஸ் ஏப்ரல் 2023 நடந்த எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் தான் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் பி வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 13th ஒன், ஷோ தட் 1/1 × 3 + 1/2 × 5 + 1/3 × 7 + etc. ஈக்குவல் டு 2 - 2 log 2. இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த கொடுத்துருக்க இந்த சீரீஸை ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். let s is equal to, இப்போ இந்த சீரீஸ்க்கு நாம சம் வந்து எடுத்தோம்னா அதுதான் வந்து 2 - 2 log 2 அப்படிங்கிறத நாம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரி, அதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் சீரீஸ் தெரியும், அதோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைனாமியல் சீரீஸ். பைனாமியல் சீரீஸ் எப்படி இருக்கும்னா 1 - x⁻ - p/q equal to 1 + p/1 × x/q plus p into p plus q divided by 1 into 2 into x by q the whole square plus etc. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது டினாமினேட்டரில் செகண்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1 into 2 1 into 2 into 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1ஆக தான் இருக்கும் பைனாமியல் சீரீஸில். அதுக்கப்புறம் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டேர்மில் p இருக்கும், தேர்ட் டேர்மில் p into p plus q இருக்கும், நெக்ஸ்ட்டு p into p plus q p plus 2q. அதாவது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நியூமரேட்டரில் இப்போ இதில் வந்து 2 ஃபேக்டர் இருக்குன்னா டினாமினேட்டரில் 2 ஃபேக்டர் தான் இருக்கும். இப்போ இதில் வந்து 3 ஃபேக்டர் இருக்குது, டினாமினேட்டரில் 1 into 2 into 3 சொல்லி 3 ஃபேக்டர் இருக்குது. ஓகேவா? அப்போது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் சேம் இன் பைனாமியல் சீரீஸ். ஓகேவா? ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ -1லேருந்து +1க்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பைனாமியல் சீரீஸ். சரி, இந்த மாதிரி இருக்கா அந்த கொடுத்துருக்க சீரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ இது கண்டிப்பாக பைனாமியல் சீரீஸாக இருக்க சான்ஸ் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகதமிக் சீரீஸ். லாகதமிக் சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா log of 1 + x அப்படிங்கிறது x - x² 2 + x³ 3 - x⁴/4 + etc. அதுவே log of 1 - x அப்படிங்கிறது -x - x² 2 - x³ 3 - x⁴/4 + etc. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அப்போது மேபி இது எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இப்போ பார்க்கலாம். எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ்னா எப்படி இருக்கும்? e⁻x = 1 + x/1 factorial + x² 2 factorial + x³ 3 factorial + etc. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுவே e⁻−x அப்படின்னா 1 - x/1 factorial + x² 2 factorial - x³ 3 factorial + etc. அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் 1 factorial அப்படிங்கிறது 1, 2 factorial அப்படிங்கிறது 1 into 2, n factorial அப்படிங்கிறது n into n - 1 into etc. 3 to 1. இதே ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 1 into 2 into 3 etc. n - 1 into n இந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரி தான் இருக்கானா? இல்லை, அதுவும் இல்லை. ஓகேவா? அப்போ இது வந்து அதாவது கொடுத்துருக்க இந்த சீரீஸ் வந்து டேரெக்டாக நம்மளால் இது பைனாமியல் சீரீஸா லாகதமிக்கா இல்லை எக்ஸ்போனன்ஷியலா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியலை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம் எடுத்துட்டு அதை வந்து சம் கால்குலேஷன்ஸ் அதாவது சம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து நம்ம இந்த கொடுத்துருக்காங்களா ஜென்ரல் ஃபார்மேட் பைனாமியல், எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னா லாகரிதமிக், இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்குது அப்படின்னா 1/1 × 3 அப்படி இருக்குது. செகண்ட் டேர்மில் 1/2 × 5. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் சரி செகண்ட் டேர்ம்லேயும் சரி நியூமரேட்டரில் 1 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ nth டேர்ம்லையும் நியூமரேட்டரில் 1 இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா தேர்ட் டேர்ம்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் ஓகே, சரி, nth டேர்முக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன், அதுதான் வந்து tn. ஓகேவா? இப்போ நியூமரேட்டரில் எல்லா டேர்ம்லேயும் 1 இருக்கிறதுனால இந்த nth டேர்ம் tn இல்லையா, tn இருக்குல்ல, அதுலேயும் நியூமரேட்டர் வந்து 1 அப்படி நாம் எடுத்து எழுதிட்டோம். டினாமினேட்டர் வந்து நம்ம பார்க்குறோம். டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்மில் 1 இருக்குது, செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டாக வர நம்பர் 2, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 3. அதாவது நம்பர் எப்படி போகுது பார்த்தீங்கன்னா 1 2 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ nth டேர்மில் என்னவா ஆரம்பிச்சிருக்கும்? n அப்படின்னு வந்திருக்கும். அடுத்தது செகண்ட் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. எல்லாமே ஆட் நம்பர்ஸ். கரெக்டா? சரி, இந்த மாதிரி ஆட் நம்பர் வந்துச்சுன்னா ஓகேவா, அதாவது ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை 2n - 1 அப்படி இல்லைன்னா 2n + 1 எடுக்கிற மாதிரி இருக்கும்.
அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். 2n-1 கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா 2n+1 கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும். சரி, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. எண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து n = 1 அப்படின்னு போடும்போது தான் நமக்கு கிடைக்கும். இங்கே அதே தான் n = 1 வந்து போட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே n = 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 × 1 2 வரும். 2 - 1 1 வரும். அப்போ இங்கே நமக்கு இந்த ஃபேக்டர் 1 வந்திருக்கணும். ஆனால் இங்கே 1 வரலை, இங்கே 3 தான் வந்திருக்கு. அப்போ இந்த 2n-1 எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரி, அப்போ இது எடுக்கலாமா? இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கேயும் வந்து n-க்கு 1 அப்படின்னு அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன வரும்? 2 × 1 2 வரும். அதுக்கப்புறம் ஒரு +1 2 + 1 3 தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் டேர்மும் கரெக்டாக வருதான்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக செகண்ட் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக n = 2 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இங்கே n = 2 போடுங்க. என்ன வரும்? 2 × 2 4 வரும். அதுக்கப்புறம் +1 4 + 1 5 கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த செகண்ட் ஃபேக்டர் வந்து நமக்கு 2n+1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இதுதான் வந்து nth டேர்ம். Tn = 1/n × 2n+1. இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சப்போஸ் ஈவன் நம்பராக இருந்தால் எப்படி எடுக்கிறது அப்படின்னுட்டு. சப்போஸ் ஈவன் நம்பர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பராக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2n எடுக்கலாம், அப்படிலாம் 2n-2 எடுக்கலாம், அப்படிலாம் 2n+2 எடுக்கலாம். இதில் எது உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து எழுதிட்டோம். அதாவது கொடுத்துருந்த சீரீஸோட nth டேர்ம் நாம் எடுத்து எழுதிட்டோம். Tn = 1/n × 2n+1. இதோட மீனிங் என்னன்னா s = t1 + t2 + t3 + எக்ஸெட்ரான்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ Tn = 1/n × 2n+1 இருக்குல்ல, இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போட போகிறோம். எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் n = 1 போடும்போது உங்களுக்கு என்ன வரும்? 1/1 × 3 வரும். அடுத்து n = 2 போடும்போது 1/2 × 5 இருக்கும். இந்த 1க்கும் 3 இந்த 1 2 3ன்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸாக போயிடுது. பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே வந்து ஒரு ஆடு ஒரு ஈவன், ஒரு ஆடு ஒரு ஈவன், அதாவது ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர், ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர், இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸி. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம 2n போடும்போது இது வந்து ஒரு ஈவன் நம்பராக மாறிடுது. இது வந்து ஒரு ஆட் நம்பர். கரெக்டாக? அப்போது ஈவன் நம்பர் ஆட் நம்பர், ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இங்கே நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போட்டிருக்கேன். இந்த ஸ்டெப் வந்து மறந்துடாதீங்க. ஸோ 2 டிவைட் பை 2n × 2n+1 இதுதான் வந்து nth டேர்ம். இதுக்கப்புறமா இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு டினாமினேட்டரில் 2 ஃபேக்டர் இருக்குது, ரெண்டுமே வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேஸில் நாம் இதை a/ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் + b/ செகண்ட் ஃபேக்டர் அப்படின்னு எடுக்கிறோம். ஓகே, இதுக்கப்புறமா இதுக்கு இந்த டினாமினேட்டருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். என்ன வரும்? 2n × 2n+1 அப்படின்னு வருமா? சரி, இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல a/2n, இதில் டினாமினேட்டர் நமக்கு 2n. ஓகே, இந்த எல்சிஎம் வேல்யூ இருக்குல்ல, இதில் இந்த டினாமினேட்டர் வேல்யூ தவிர்த்து மீதி எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? இங்கே 2n இதை விட்டுறணும், இந்த 2n விட்டுறணும். மிச்சம் என்ன இருக்குது? 2n+1. இதை அப்படியே நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும்? a × 2n+1 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 2 டேர்முக்கு நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே நாமளும் ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே செகண்டாக இருக்கிறது b/2n+1. இதில் டினாமினேட்டர் 2n+1. அப்போ இந்த 2n+1 விட்டுறணும். விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்குது? 2n இருக்கா? இதை அப்படியே அது கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். b × 2n. ஸோ 2 டிவைட் பை 2n × 2n+1 ஈக்குவல் டு a × 2n+1 plus b × 2n divided by 2n × 2n+1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கும்? 2 = a × 2n+1 plus b × 2n அப்படின்னு இருக்குமா? இதுக்கப்புறம் இந்த a அண்ட் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அங்கே எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். சரி, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னா கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து கூட இந்த அன்னோன் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
பட் நான் வந்து இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து என்னன்னு ஒன்று இருக்கு இல்லையா, 2n இருக்குல்ல, இதில் நான் என்னுக்கு 0 அப்படின்னு அப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஓகே, ஸோ இது 0 ஆகிடுச்சுன்னா என்னால் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டியூட் n = 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெறும் 2 மட்டும்தான் இருக்குது, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இங்கே எண்ணே இல்லை, ஒரு வேளை n டேர்ம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போது நான் என்னுக்கு 0ன்னு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இங்கே எண்ணே இல்லை, வெறும் 2 மட்டும்தான் இருக்குது, அதனால் 2 மட்டும் எடுத்து எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே அதே மாதிரி என்னுக்கு நான் 0 அப்ளை பண்ணுறேன். என்ன வரும்? 2 × 0 0ன்னு வந்துடும். 0 + 1 1. ஸோ 1a ப்ளஸ் இந்த இடத்துல என்னுக்கு 0 போட்டிங்கன்னா 2 × 0 0ன்னு ஆகிடும். ஸோ 0 × b 0. ஓகே, ஸோ 2 = a அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை எடுத்து எழுதிக்கலாம். a = 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா 2 = a × 2n + 1 + b × 2n அப்படின்னு இருக்குது. இதில் என்னுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வேல்யூ நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது இங்கே ஏ இருக்கும், பி இருக்கும். இதில் நமக்கு ஆல்ரெடி ஏவோட வேல்யூ தெரியுங்கிறதுனால ஏ எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளால் ஈஸியாக பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டியூட் n = 1. n = 1 தான் எடுக்கணுமானா அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் என்னுக்கு எந்த வேல்யூனாலும் எடுக்கலாம். ஓகேவா, உங்களோட சாய்ஸ். பட் ஒரு சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து n = 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2, ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே n = 1 போடுறேன். இப்போ என்ன வரும்? 2 × 1 2, 2 + 1 3ன்னு வரும். ஸோ 3a ப்ளஸ் இங்கே n = 1 அப்ளை பண்ணிங்கன்னா 2 × 1 2 வரும். ஸோ 2b. நெக்ஸ்ட் இந்த ஏக்கு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 2, ஸோ ப்ளஸ் 2b. 2 = 6 + 2bன்னு கிடச்சிருக்கு. ஸோ 2 - 6 = 2b. சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா -4 வரும், ஈக்குவல் டு 2b. or b is equal to -4 divided by 2 equal to -2. So this implies b is equal to -2. Okay, so a ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, b ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை ரெண்டுத்தையும் எடுத்து இதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ tn is equal to, இப்போ நமக்கு என்ன வரும்னா a/2n + b/2n + 1 இருக்கு இல்லையா, இதில் a and b ஓட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். So tn is equal to a ஓட வேல்யூ 2, 2/2n plus b/2n plus 1, b ஓட வேல்யூ -2 divided by 2n plus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 2 வந்து நமக்கு காமனாக இருக்குது. ஓகே, அதனால் அதை எடுத்து வெளில எழுதிடலாம். 2 × இப்போ இதில் நியூமரேட்டர் வந்து 2 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? 1/2n இருக்குமா? அதுக்கப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ரெடி இந்த நியூமரேட்டர் 2 தான் காமனாக வெளில எடுத்துட்டோம். அப்போ அகைன் இங்கே 2 வராது. 1 divided by 2n plus 1. ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து tnோட வேல்யூ. tn is equal to 2 × 1/2n minus 1/2n plus 1. இப்போ இதில் சப்ஸ்டியூட் n = 1 அப்படி பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும். t1 = 2 × இங்கே n = 1 அப்ளை பண்ணலாம். என்ன வரும்? 1/2 மைனஸ் இந்த இடத்துல n-க்கு 1 போடும்போது 2 × 1 2, 2 + 1 3, இப்போ 1/3. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் n = 2. இப்போ t2 = 2 × இங்கே அதே மாதிரி n-க்கு வந்து 2 அப்ளை பண்ணுறோம். ஸோ 1/2 × 2 1/4 மைனஸ் 1 இந்த இடத்துல 2 × 2 4, 4 + 1 5. ஓகேவா, அப்போ 1/5. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் n = 3. ஸோ t3 is equal to 2 × இங்கே அதே மாதிரி n-க்கு 3 அப்ளை பண்ணலாம். ஸோ 1/2 × 3 1/6 மைனஸ் இங்கே அதே மாதிரி 1/2 × 3 6 வரும். 6 + 1 7. ஸோ 1/7. ஓகே, ஸோ எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போதைக்கு 3 டேர்ம்ஸ் போதும். ஓகே, therefore s is equal to, s நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், t1 plus t2 plus t3 plus t4 plus etc. இதுதான் வந்து s. ஸோ s is equal to, இப்போ இது எல்லாத்துலேயும் நமக்கு 2 காமனாக இருக்குது. அதனால் மொத்தமாக அப்படியே வெளில எடுத்துடலாம் 2 காமனாக. ஓகே, எடுத்தாச்சு. அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு டேர்ம் 1/2, அதுக்கப்புறம் -1/3, அதுக்கப்புறம் +1/4, நெக்ஸ்ட்டு -1/5,
நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1/6, நெக்ஸ்ட்டு மைனஸ் 1/7, அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸெட்ரா இன்னும் போயிட்டே இருக்குது, இந்த ப்ராக்கெட்லாம் இல்லை, ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இதுதான் வந்து எஸ்ஸோட வேல்யூ. பட் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா log of 1 plus x, இதோட ஃபார்முலா என்ன? x minus x square by 2 minus x cube by 3, sorry, x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4, இதுக்கப்புறம் plus x power 5 by 5 plus etc. இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதில் நீங்கள் எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? அதாவது substitute x is equal to 1 என்ன வரும்? log of 1 plus 1 2ன்னு வந்துருமா? log 2 வரும். ரைட் ஹேண்ட் சைடில் 1 தானே அப்ளை பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 1/2, ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், அதனால் 1/2. அதே மாதிரி இங்கே 1 cube by 3 வரும், ஸோ 1/3 மைனஸ் 1/4 ப்ளஸ் 1/5 ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, சரி, இப்போ இந்த சீரீஸ் கூட அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒத்து போதான்னு. இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இல்லை, சரி பரவாயில்ல. செகண்ட் டேர்ம் 1/2 ஓகே, ஆனால் சைனில் சேஞ்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1/3 1/3 கரெக்டாக இருக்குது, ஆனால் சைனில் அதே மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே சைன் சேஞ்சஸ் இருக்குது, பட் டேர்ம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது செகண்ட் டேர்மில், கரெக்டாக. அப்போது இதை நான் எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா எல்லா டேர்ம்லேருந்து, அதாவது செகண்ட் டேர்ம்லேருந்து எல்லாத்துலேயும் மைனஸை காமனாக வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன வரும்? இங்கே மைனஸ் எடுத்துட்டதுனால இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லையா? அப்போ ப்ளஸ் 1/2. பட் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, ஆனால் நான் வந்து மைனஸை காமனாக எடுத்திருக்கேன். இந்த ப்ளஸ் எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் இன்டூ மைனஸ்னு எழுதிக்கலாமா? அந்த மைனஸ் இன்டூ மைனஸில் ஒரு மைனஸ் தான் வெளியில் வந்துருச்சு, அப்போது உள்ளுக்குள்ளே ஒரு மைனஸ் இருக்கும். ஓகே, அப்போ மைனஸ் 1/3. அதே மாதிரி இதுலேயும் மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டோம், அப்போ ப்ளஸ் 1/4, இங்கே மைனஸ் 1/5. ஓகேவா? ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் log 2 அப்படின்னு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சீரீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ log 2 minus 1 equal to minus of 1/2 minus 1/3 plus 1/4 minus 1/5 plus etc. அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் log 2 plus 1 equal to, இந்த மைனஸோட மல்டிப்ளை பண்ணும்போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த இடத்துல 1/2 minus 1/3 plus 1/4 minus 1/5 plus etc. வந்துருச்சு. ஓகேவா? ஆல்ரெடி எஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து ஒன்று கொண்டு வந்தோம்ல, இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுத்தையும் அழகாக கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த இதுதான் இது, கரெக்டாக? நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் 1/2 1/2, செகண்ட் டேர்ம் மைனஸ் 1/3 மைனஸ் 1/3, தேர்ட் டேர்ம் 1/4 1/4, எல்லாமே சேமாக இருக்கா? அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் இது, கரெக்டாக? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அதான் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் நம்பர் 2ல், சாரி ஈக்குவேஷன் நம்பர் 1ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ் இருக்குது, அதனால் நம்மளும் எஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? எஸ் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் 2 இருக்குது, ஸோ 2 வந்து எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த வேல்யூஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த 1/2 மைனஸ் 1/3 ப்ளஸ் 1/4 இது எல்லாமே. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம்? இந்த சீரீஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கோம்? மைனஸ் log 2 + 1ன்னு சொல்லியிருக்கோம். அதை எடுத்து இங்கே அப்படியே எழுதிக்கலாம், மைனஸ் log 2 + 1. ஓகே, இதுக்கப்புறம் இந்த 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மைனஸ் 2 log 2 + 2. இதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம், அதாவது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ அதுக்கப்புறம் நெகட்டிவ் வேல்யூ, அந்த மாதிரி. பாசிட்டிவ் வேல்யூ வந்து 2 மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ வந்து 2 log 2. ஓகேவா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 log 2. இதுதான் வந்து கொஸ்டின், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது ஷோ தட் 1/1 × 3 + 1/2 × 5 + etc. = 2 - 2 log 2. அதாவது இந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, அதோட சம் வேல்யூ 2 - 2 log 2. இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எஸ்னா என்ன? இந்த கொடுத்துருந்த சீரீஸை நம்ம எஸ்ன்னு எடுத்துருந்தோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துருக்குன்னா 2 - 2 log 2ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, நாமளும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.